சரி, ரயிலுக்கு நேரமாச்சு, புறப்படு. சரி, அப்ப நான் போய் பக்கத்துல வண்டியில ஏறிக்கிறேங்க. இல்லை, வேண்டாம். கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப நன்றி. நீங்க சாப்பிடுங்க. நீங்கள் எந்த ஊருக்கு போகிறீர்கள்? நானா? எனக்கே தெரியவில்லை. மிகவும் மனவேதனை அடைந்திருக்கிறீர்கள். இதான் உலகத்தில் சகஜம், பொருட்படுத்தக்கூடாது. என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியும். இதோ வருத்தப்படாதீர்கள். என் கதை முழுதும் புரியுமா உங்களுக்கு? புரியும். இன்று மணமகனாய் இருக்க வேண்டிய நீங்கள் போதும். இந்த உலகத்தின் முகத்திலேயே விழிக்க கூடாது. நான் நீங்கள் ஒரு தவறும் செய்யவில்லையே. நானா தவறு செய்யவில்லை? மானம் மரியாதைக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்த நான் இன்று அவமான சின்னமாக மாறிவிட்டேன். என் அறிவீனத்தால் கள்ளி ஒருத்தியை பற்றி தீர விசாரிக்காமல் கல்யாண மாப்பிள்ளையாக வேஷம் கட்டிக்கொண்டு ஓடி வந்தேனே. நானா தவறு செய்யவில்லை? சும்மா இருங்கள். சென்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம். அம்மா அம்மா, உங்க சின்னம்மா வர்றாங்க. சின்னம்மா, குமுதா. சின்னம்மா, இது சொன்னால் தெரியுமா உனக்கு? சொல்லாமலே தெரியும். வாழும் வாழவிடும். மன்னிக்கவும், தங்கள் பெயர் பாண்டியன் தானே? ஆமாம். யாருங்க? அந்த கோவலனை கொண்டாட அந்த பாண்டியராய் இவரு சவுந்தரராய். குடும்பம் ஆரம்பிப்பதற்கும் சென்னையை சுற்றி பார்ப்பதற்கும் என்ன சம்பந்தம்? சென்னையில் என்ன இருக்கிறது? சென்னையில் என்ன இருக்கிறதா? கண்காட்சி சாலையை பற்றி கதை கதையாக சொல்லுகிறார்கள். கதிரவனை பழிக்குமாம் கலங்கரை விளக்கம். மிருக காட்சி சாலையும் மெரினா கடற்கரையும் பார்க்காத கண்கள் பாவக்கண்களாம். அன்புக்கரசி, அழகுமணி மாளிகையின் அலங்கார திருவுருவே, அழித்தழுதா சித்திரமே, புறப்படு. வா. புலிவாயில் உன்னை தள்ளிவிட்டால் என்ன செய்வாய்? புல்லாக மாறிவிடுவேன். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. நேர்த்தியான காட்சி, நீலக்கடல். இந்த கடல் திடீரென்று பொங்கிவிட்டால் எப்போதும் அழகுக்கு பக்கத்தில் ஆபத்து இருக்கும். அது எனக்கு புரிவதே இல்லை. அப்படியாகத்தானே அவர்களுடைய சந்தோஷ வாழ்வை கெடுக்க சனி பகவான் வந்து சேர்ந்தான். அவர் தூங்கும் போதும் நடுராத்திரியில் அவரை தவிக்க விட்டு வஞ்சித்து விட்டு சேலையில் பாதையை கிழித்துக் கொண்டு ஓடி போனான். புண்ணியவதியை தவிக்க விட்டு போனான். போய்விட்டான். கானகத்தில் காதலியை காரிருளில் கைவிட்டு போனதும் வேந்தற்கு நியாயமோ? நியாயமோ? மாமா பைத்தியக்காரி போலானாள், பரிதாபத்துக்குரியவளானாள். ஓடினாள், எங்கேயோ ஓடினாள். ஒரு முடிவு தேடி ஓடினாள். வளவளப்பான தார் ரோடு. வஞ்சிக்கப்பட்ட அவளுக்கு பாதை காட்ட முடியவில்லை. மாலுமிகளுக்கு வழிகாட்டும் தீபஸ்தம்பம். திக்கற்ற அவளுக்கு திசை காட்ட முடியவில்லை. கொந்தளிக்கும் கடல். குமுறியையும் அவள் உள்ளத்தோடு போட்டி போட முடியவில்லை.
துரத்துவது புலி அல்ல, உலகம். உலகம் அவள் வெறுத்துவிட்டு வந்த உற்றார் உறவினர் தாய் தந்தையர் வாழும் உலகம். அந்த உலகத்தின் முகத்திலே இனி அவள் விழிக்க முடியாது, விழிக்க முடியாது, விழிக்கவே முடியாது. இன்னும் டீ தயாராகவில்லை. குமுதா, என்னம்மா நீ அவருக்கு டீ கொண்டு போக சொல்லு. நான் போய் கேமரா ஃபிலிம் வாங்கிக்குவேன். குண்மணி இரு, நான் கொண்டு போற டீயை நீ போய் வேலையை பாரு. சரி. பாண்டியனுக்கு உபச்சாரம் பண்றாருந்தா அம்மா ஏன் முன்னாடி முன்னாடி நிக்கிறாங்க? என்ன விஷயம் அது? ஐயோ, அம்மா ரொம்ப நல்லவங்களாச்சு. யாரு கண்டா அப்பேற்பட்ட எப்பேற்பட்ட வேலைக்காரனுக்கு என்னத்துக்கிடா அதெல்லாம்? மிகவும் சுவையா இருக்கும். சர்க்கரை அதிகமோ? இல்லை இல்லை. கொஞ்சம் சரிங்க, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். சரி ப்ளீஸ். இங்க கூட நான் ஒண்ணு பிடிக்கிறேன். என்னது? அடம் பிடிக்கிறேங்கிற. அதானே கேட்டேன். சரி ப்ளீஸ். சின்னம்மா, நாங்க தனித்தனியா போட்டோ எடுத்துட்டோம். இப்ப 2 பேரும் நிக்கிறோம். நீ எடு. சரி. குமுதா, எனக்கு எடுக்க தெரியல, நீயே எடு. ஓ சின்னம்மா. சரி, நீங்க 2 பேரும் நில்லுங்க, நான் எடுக்கிறேன். நானா? போய் நில்லு சின்னம்மா. சரி ப்ளீஸ். என்ன என்ன? குமுதா, நீ கெட்டிக்காரி. குமுதா, கங்க்ராச்சுலேஷன். அம்மா, இந்த பாருங்க நம்பர் 16, 24, 24. அட, என் வயசு கூட 24 தான். என் வயசு 16 தான். பொருத்தமான நம்பர் தான். சும்மா இரு. அம்மா, இல்லைங்கம்மா, குமுதா அம்மா வயசா மார்க்கண்டி மாதிரி இருக்கணும்னு சொல்றாங்க. அப்போ ஊருக்கு புறப்படலாமா? அவரை பத்தி நீங்க சொல்ல வேண்டாமா? அவரை விரட்டினா கூட அவரு நம்மளை விட்டு போக மாட்டாருங்க. அடடே பாப்பா, ரெண்டு 3 வாரமா ஏழை ஜாலியா இருந்திருக்க லைஃப். பாவம், சென்னையிலே குடும்பம் அமைத்து என்னை சம்சார சிறையில் போட வேண்டும் என்று துடித்தாள் பாமா. எங்க போனாளோ என்னமோ. சம்சாரமாவது ஒண்ணாவது. மனுஷனா பிறந்தா ஃப்ரீயா இருக்கணும் என்னாட்டம். நமக்கு உதாரணத்துக்கு தானே கடவுள் படைச்சிருக்கான். மலருக்கு மலர் தாவுகிற வண்டும், மரத்துக்கு மரம் தாவுகிற மந்தி. டேய், மறந்துட்டீங்களோன்னு ஞாபகப்படுத்தினேன். பெரிய கம்பர் மகன் அம்பிகாபதி முந்திரி கொட்டை. தொழிலாளர்களே, தொழிலாளர் சம்பளத்தை, தொழிலாளர் சம்பளத்தை, தொழிலாளர் சம்பளத்தை, தொழிலாளர் சம்பளத்தை, தொழிலாளர் சம்பளத்தை. என்னடா, நமக்கு சம்பந்தம் இல்லைங்க. நமக்காம நமக்கு. இவரு நம்மோட சேர்ந்துக்கிறாரு. சங்கதியை சொல்லுகிறதே சொல்லு. மில் தொழிலாளிங்க சம்பள உயர்வுக்காக கிளர்ச்சி பண்றாங்க. ஓஹோ, அப்ப நமக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்ல. ஏன் இல்ல? எனக்கு ஒரு வழி தோணுது. இந்த கிளர்ச்சியை சாதகமாக்கிக்கிட்டு பாட்டாளிகளை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதுனா இந்த சமயத்துல நல்லா விக்கும். எப்படி ஐடியா? ஆமா, இன்னைக்கே எழுத ஆரம்பிச்சிடுறேன்.
புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கிறது? பாட்டாளியின் குரல். சபாஷ், பாட்டாளியின் குரல். அருமையான பேர். என்ன மூளை, என்ன மூளை. முதல்ல என் குரலை கொஞ்சம் கவனிங்க. என்னடா? எனக்கு சம்பளம். டேய், மில் தொழிலாளிகளை பத்தி புத்தகம் எழுதுனா உனக்கு என்னடா? நானும் ஒரு தொழிலாளி தானுங்க. இவர் பெரிய தொழிலாளி. பரந்தாமா, நீ புத்தகம் எழுத ஆரம்பிச்சுடு. லாபத்துல உனக்கு கால், எனக்கு முக்கால். எனக்கு அரை. அவ மாத்திரமா போனா வீட்டு அடமானம் வச்சு செஞ்சு போட்ட 1000 ரூபாய் நகையோடவும் போயிட்டாளே. 1000 ரூபாய் நகைதானே? இதை வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் இத நான் யாருக்கு போட்டு அழகு பார்க்க போறேன்? நீயா வச்சுக்க, நீயா வச்சுக்க. எனக்கு துரோகம் பண்ணுறவனுங்க தொலைஞ்சு போயிடுவானுங்க. அக்கா, இது ஏது நகை? ஏன் இப்படி கீழே கிடக்கிறது? எல்லாம் பொன்னகை தானே? இல்லை, துரோகத்தின் புன்னகை. என்னடா, என்னக்கா விஷயம்? மான் தோலிலே வேங்கை அதிக நாள் வாழ முடியாது பரந்தாமா. அதையும் வேட்டையாட ஒரு வேடன் வந்து விடுவான். ஊர் பெண்களிடம் விளையாடுகிறவர்களை உயிரோடு விடுவதில்லை மக்கள். அதை ஞாபகம் வைத்துக் கொள். எப்போது வீட்டுக்கு வந்தாலும் இந்த ஒப்பாரி தானா? மனிதன் நிம்மதியாக வாழ முடியாது போல இருக்கிறது. மனிதன் தான் மாத்திரம் வாழக்கூடாது, மற்றவரையும் வாழ விட வேண்டும். சரி சரி, போதும். காவி உடை கட்டிக்கொண்டு எங்காவது தொலைய வேண்டியதுதான். ஏன் முடியும் என்று கருதுகிறாயா? பெண்ணினத்தை மண்ணில் நெடியும் புழுக்கூட்டமாக மதித்து விட்ட பித்தனை எங்கு போனாள் பாமா? சொல், எங்கே அவளை தவிக்க விட்டாய்? எரிமலை மீது விளையாட வந்த அந்த ஏழை சிறுமியின் கதி என்னவாயிற்று? சொல், சொல்ல மாட்டாயா பாவி? எங்கே பாமா? பாமா எங்கே? பரலோகத்தில் போய் தேடிப்பார். மரியாதையா போடா. ஏன் பெரிய மனுஷன் சின்ன வார்த்தை எல்லாம் பேசுற? நான்சென்ஸ் ஆமல, நான்சென்ஸ். என்னடா சொன்ன? நான் சொல்லுவாங்க. தொழிலாளியா? தொழிலாளி ஓடுறா, ஓடுறா. கொடுக்கிற காசை வாங்கலன்னா இந்த பயல்களை இப்படித்தான் உதைக்கணும். பாட்டாளியின் குரல். கருடா, பேரு அமைஞ்சு போச்சுல்ல? பேரு மாத்திரமா? 2 நாளையில 5000 புத்தகம் வித்திருக்கு. அதுக்கு மேலதான் என்ன? பாருங்க, என்ன தெரியலையா? நான் தான் தொழிலாளர்கள் தலைவன். இப்ப நான் ஏன் வந்திருக்கேன் தெரியுமில்ல? என்னங்க, தொழிலாளிங்க சம்பளத்தை ஜாஸ்தி கேட்டா அதை சிந்திச்சு பார்க்காம, இல்லைங்க அவன் சம்பளம் இல்லைங்க, இந்த பேப்பர் பேர் கிட்ட தான் தூக்கிட்டு வந்தான். நான் அதை சொல்லலைங்க, நம்ம மில்லு தொழிலாளிகளை பத்தி சொல்றேன். ஓ, அதுவா? ஆமா ஆமா, தொழிலாளிக பிரச்சனையை கவனிக்காத முதலாளியை சும்மா விடப்படாதுங்கிறேன். கருடா, வாயால் கத்தி என்ன பிரயோஜனம்? பாட்டாளியின் குரல் பலம் பெற வேண்டுமானால் பெரிய கிளர்ச்சி நடத்த வேண்டும். அப்படி சொல்லுங்க. இந்த நாட்டின் முதுகெலும்புகள் பாட்டாளிகள். ஒரு தேசத்தின் உயிரே தொழிலாளி வர்க்கம். அதை தோண்டு போக விடக்கூடாது. கருடா, நான் கங்கணம் கட்டிவிட்டேன். தொழிலாளர் விடுதலை போராட்டத்தை விரைவில் தொடங்க வேண்டும். சவால், சவால். உங்களை போல உண்மையான உறுதி படைத்த வாலிபர்கள் இருந்தா இந்த உலகத்துக்கு ஒரே நாள்ல விமோசனம் பிறந்தோம். தம்பி, நீங்க எழுதி இருக்கிற அந்த பாட்டாளியின் குரல் படிக்கும் போது படுகிறவனையும் பாலகன் ஆக்கிடுது, கோழையா இருக்கிறவனையும் புலி ஆக்கிடுது. நாளைய நாங்க நடத்த போற பொதுக்கூட்டத்துக்கு நீங்க தயவு செய்து தாங்கணும். தலைமையா? நானா? ஆமா. வேண்டாம், நான் பொதுஜன தொண்டன். இப்படி சொல்லக்கூடாது. ஆயிரக்கணக்கான தொழிலாளிங்க உங்களையே விரும்புறாங்க. தொழிலாளர்கள் என் தோழர்கள். அவர்கள் அன்பு கட்டளையை நிறைவேற்றுகிறேன். இனி இந்த உலகத்தில் தொழிலாளி நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும். பலே பலே. எனக்கு சம்பளம் ஜாஸ்தியா? பெரிய உலக விவகாரம் பேசிக்கிட்டு இருக்கும் போது. அப்ப நான் வரட்டுங்களா? நமஸ்காரம், நமஸ்காரம்.